வரலாறு என்பது வடக்கிலே இருந்து எழுதப்படுவது கிடையாது, அது தெற்கிலிருந்து தொடங்கி எழுதப்படுவது என்றார் பேரறிஞர் அண்ணா. தெற்கிலிருந்துதான் எதுவும் தொடங்கும், ஆனால் தொடர்ச்சியாக தெற்குதான் வஞ்சிக்கப்படுவது என்றது வியட்நாமினுடைய ஒரு மிக பிரபலமான ஒரு பழமொழி. புரட்சி வீரன் ஹோசிமின் அடிக்கடி அந்த பழமொழியை நினைவூட்டி பேசுவதாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நினைவு கூர்ந்து, எதனையும் தொடங்குகின்ற உயிர் சக்தி தெற்கிற்குத்தான் ஒன்று என்று, இந்த இந்தியாவினுடைய வரலாறு காஷ்மீரத்திலிருந்து எழுதப்படுவது கிடையாது, கன்னியாகுமரியிலே இருந்து எழுதப்பட வேண்டும் என்று வள்ளுவர் சிலையை நிறுவினார். இன்றைக்கு அந்த சிலையினுடைய 25வது ஆண்டு விழாவின் நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டி, தொடங்குகின்ற எதுவும் தெற்கிலிருந்து மட்டுமல்ல, தொடங்கிய எதையும் தொடர்ந்து போராடி சிறப்பாக முடிக்கின்ற பெருமையும் தெற்கிற்குத்தான் உண்டு என்று நிலைநாட்டி, இன்றைக்கு அனைத்தும் அனைவருக்கும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகின்றார் எங்களுடைய நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்முடைய பண்பாட்டு பகைவர்களை, நம்முடைய இன எதிரிகளை நாம் மிக நன்றாக அறிவோம், உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம், இன்றைய தினத்திற்கான இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அறிந்த உணர்ந்த அந்த எதிரிகளை, மிக மிக குறிப்பாக பாசிசத்தை தமிழகத்திலே வேரூன்ற துடிக்கின்ற RSS பாஜக அரசை மக்களிடையே தோளுரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த எழுச்சி மிகுந்த போராட்டம். கீழடி என்பது நம்முடைய தமிழர் தொன்மையான பண்பாட்டை, நாகரிகத்தின் தாய்மடி தெற்கு தமிழகம்தான் என்பதை உலகறிய உணர செய்திருக்கின்ற தாய்மடி. அதனை மண்மூடி மறைக்கின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை நாம் கண்டிப்பதோடு, பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று, எப்படி அவர்கள் ஒன்றொன்றாக இந்த உடை அணியுங்கள் என்றார்கள், இந்த உணவை சாப்பிடுங்கள் என்றார்கள், இந்த மொழியை பேசுங்கள் என்றார்கள். இன்றைக்கு இதுவல்ல வரலாறு என்பது, நாங்கள் சொல்லுவதுதான் வரலாறு. சரஸ்வதி நதி இருந்தது உண்மை, வேதகாலம் இருந்தது உண்மை, சமஸ்கிருதம் தான் ஆதிமொழி என்பது உண்மை என்று திரித்து புரட்டுகிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கீழடியின் தொன்மையை, பெருமையை மூடி மறைக்கின்ற அந்த பாஜக அரசை கண்டித்து மிக அருமையான தீர்மானங்களை ஆசிரியர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். தோழமையுடன் அன்பிற்குரிய நண்பர் தலைவர் தொல் திருமா அவர்கள் அடுத்து தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முடிவு குறித்தும், இதற்கான நிதியை தமிழ்நாடு அரசே ஒதுக்க வேண்டும் என்பது குறித்தும் இங்கே ஒரு கோரிக்கையாக, வேண்டுகோளாக வைத்திருக்கின்றார். அதனையும் தீர்மானத்திலே இணைத்து உங்களிடையே பகிர்ந்திருக்கின்றார் ஆசிரியர் அவர்கள். தமிழன் தாழ்ந்தால் நாங்கள் விட்டுக் கொடுப்போம், தமிழன் வாழ்ந்தால் நாங்கள் விட்டுக் கொடுப்போம் என்பதை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2019 இருந்து தொடர்ச்சியாக கீழடி குறித்து அந்த அறிக்கைகளை ஏன் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட மறுக்கின்றது, ஏன் ஆய்வை எடுத்துவிட்டு கைவிடுகின்றது, தொடர்ச்சியாக அதனை தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் முன்னெடுக்க வேண்டுமா, ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுக என்று தொடர்ச்சியான போராட்டத்தை 19 இருந்து எடுத்து வருகின்றார். இந்த கணம் வரை அதில் கொஞ்சமும் தொய்வில்லாமல் எடுத்து வருகின்றார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையும் அவருடைய கவனத்திற்கு சென்று அதிலே மிகச் சரியாக ஒரு முடிவை எடுப்பார். மக்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டமாக அதனை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முனைப்பு இங்கே செயல்படப்படுகின்றது என்பதை அவர் மிக நன்றாக அறிவார். கீழடியிலே 16ஆம் ஆண்டு 1ஆம் 2ஆம் 3ஆம் கட்ட ஆய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் நடத்துகின்றது. 6லிருந்து 9ஆம் கட்ட அகழாய்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்றது. அந்த 1ஆம் 3ஆம் கட்ட அகழாய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் வெளியிடவில்லை. வெளியிடுங்கள் என்று உயர்நீதிமன்றத்திலே சென்று மதுரை கிளையிலே வழக்கு பதியப்பட்ட பொழுது, அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறது, இன்னும் 9 மாதங்களில் நாங்கள் அதனை வெளியிடுவோம் என்கின்றது. 16 மாதங்கள் ஆகியும் அதனை வெளியிடவில்லை. இந்த நிலையில் நம்முடைய அகழாய்வு துறையினுடைய மிக விரிவான அறிக்கையை, நண்பர் சொன்னதை போல 982 பக்க அறிக்கையை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார். 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன, பதில் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஆய்வாளரை பார்த்து என்ன சொல்கின்றது, சமர்ப்பிக்கப்பட்ட உங்கள் அறிக்கையை திருத்தி சீரமைத்து அதனை நம்பகத்தன்மையோடு, within quotes, யார் நம்முடைய நம்பகத்தன்மையை தீர்மானிப்பது,
வரலாற்றிலே எந்த ஆதாரமும் இல்லாத புராணங்களை வரலாறு என்று புரட்டு கதைகளை கூறி மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்களா எங்களிடம் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி கேட்பது? உலக மக்களுக்கு நாகரிகம் கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள். முதலில் உழவு தொழிலையும் கடல் வாழ்வையும் முன்னெடுத்தவர்கள் தமிழர்கள். முதலில் வீதி அமைப்பு, வீடமைப்பு, நகர அமைப்பு, நாடமைப்பு இவற்றை கண்டவர்கள் தமிழர்கள். முதலில் சட்டக்கூறுகளும் கலைகளும் பிற ஆட்சி கூறுகளும் முதலில் நாகரிக சமுதாயம் வாழ்ந்தது என்பதற்கான அடையாளங்களையும் உடையவர்கள் தமிழர்கள். வியன்னாவிலே இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தமிழர் ஒருவருடைய வணிகம் குறித்த பதிவு இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கொசேனர் என்கின்ற ஜெர்மானிய அறிஞர் ஐரோப்பாவிலும் மேற்கு ஆசியாவிலும் அநேகமான இடப்பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருக்கின்றன என்பதை பதிவு செய்திருக்கின்றார். கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தோன்றிய நாகரிகம்தான் தமிழர் நாகரிகம்தான் திராவிடர் நாகரிகமாக இன்றைக்கு நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வின் மூலமாக நிரூபணம் செய்து சிந்துவெளியிலே இருப்பதே திராவிடர் நாகரிகம்தான் என்பது போல அது திராவிடர் நாகரிகமாக மலர்ந்து பின்னர் சுமேரிய நாகரிகமாக வளர்ந்து திரிந்தது என்பதை ஸ்பெயின் தேசத்திலே இருந்து வந்த ஹீராஸ் என்கின்ற பெருமகனார் நிறுவி இருக்கின்றார். அதனால் தான் அவர் தன்னை பெருமையாக நான் ஸ்பெயின் தேசத்திலே இருந்து வந்த திராவிடன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். தமிழ் மொழிதான் அனைத்து மொழி குடும்பங்களுக்கும் தமிழே தாய்மையான இந்தோ ஆரியன் மொழிகளுக்கு உட்பட தாய்மையான முன்னோடி மொழி என்பது கால்டுவெல் உட்பட அனைத்து அறிஞர்களும் பதிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த முயற்சி ஏற்கனவே ராஜாராமன், பீலால் போன்றவர்கள் ஏற்கனவே சிந்துவெளி நாகரிகம் தான் தலை சிறந்தது என்கின்ற வழியிலே ஏற்கனவே அதனை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் திராவிடர் நாகரிகம் தான் சிந்து சமவெளியுடைய நாகரிகம் என்பதை தன்னுடைய சிந்து வெளியில் முந்து தமிழ் என்கின்ற புத்தகத்தில் பூரணச்சந்திர ஜீவாவும் தி இன்டிஸ்கிரிப்ட் டிராவிடியன் என்ற புத்தகத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ரா மதிவாணனும் சுட்டிக்காட்டி அதிலே இருக்கின்ற அத்தனை தொல் நாகரிக எழுத்துக்களும் நம்முடைய திராவிட தமிழ் எழுத்துக்கள் என்பதை தொல்காப்பிய தரவுகளோடு நிறுவி இருக்கின்றார்கள். அதைவிட மேல ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்க ஆதிச்சநல்லூர் தாளிகளை விட நம்முடைய மயிலாடுதுறையிலே கிடைத்திருக்கின்ற கல் கோரடைகளை விட வேற என்ன வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய கீழடியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 1000க்கும் 6000க்கும் மேற்பட்ட குறிப்பீடுகள் கிடைத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தமிழ் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. அதிலே முக்கியமான செய்தி என்னவென்றால் அந்த ஓடுகளிலே பொறிக்கப்பட்டிருப்பது ஆதன், உதிரன், குவியன் இப்படி சாதாரண சாமானிய மக்களுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அரசர்களுடைய பெயர்கள் அல்ல. எதை சுட்டுகின்றது? கீழடி ஆய்வுகள் அறிவியல் பூர்வமாக அந்த காலக்கணக்கின்படி 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைகை நதிக்கரையில் நகர நாகரிகம் மிக்க ஒரு அந்த நாகரிகம் இருந்தது என்பதையும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் எழுத்தறிவு படிப்பறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள், அது ஒரு சில சமூகத்திற்கு மட்டுமே உரிய சொத்தல்ல என்பதையும் அது சுட்டுகின்றது. நண்பர்கள் சுட்டிக்காட்டியதை போல கார்பன் கரி அந்த சார்கோல் சாட்டிங் முறையின் படி கூட அது 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்பது புளோரிடா, அமெரிக்காவிலே இருக்கின்ற புளோரிடா ஆய்வகத்தில் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நம்பகத்தன்மை, எங்களுடைய பண்பாட்டு தொடர்ச்சி என்பது தமிழர்கள் தங்களுடைய நீண்ட நெடிய திணை கோட்பாடு என்பது இன்றைக்கு உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத நம் இனத்திற்கே மட்டுமே உரிய தனிப்பட்ட பண்பாடு. அத்தகைய நீண்ட நெடிய தொடர்ச்சியை கீழடி உறுதிப்படுத்தி இருப்பதால் அது குறித்து பயப்படுகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக 5 கோடியிலே இருந்து இன்றைக்கு அதனை 9 கோடி 7 கோடியாக உயர்த்தி இருக்கின்றார். மேலும் கூடுதலாக நிதி உதவி செய்து இந்த பெருமையை உலகம் உணர மட்டும் அவர் கண் துஞ்ச மாட்டார். மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த அறிக்கையை சமர்ப்பித்த ஒரே காரணத்திற்காக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பந்தாடப்படுகின்றார். கோவா, கவுஹாத்தி, டெல்லி, குர்கான் அனைத்திற்கும் தளராமல் அவர் உண்மையின் பக்கமே நிற்கின்றார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அவரோடு இணைந்து இந்த அறிக்கை என்பது எங்களுடைய தாய் தமிழ் மொழி, தமிழ் இனத்தின் தொன்மையான அந்த தொன்மைக்கு சான்றான அறிக்கை என்பதை நாம் நிச்சயமாக உலக உணரச் செய்வோம். தமிழ்நாடு அரசாங்கம் மிக முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பணி ஓயும் வரை நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். நண்பர்களே, நிறைவாக ஒன்றே ஒன்றுதான். இது குறித்து நாடாளுமன்றத்திலே ஒரு முறை விதி எண் 377 கீழ் நான் பேசியிருக்கின்றேன்.
அந்த 377 கீழ் நாம் கேள்வி எழுப்பினால் பேசினால் அவர்கள் நிச்சயமாக அதற்கு பதில் தர வேண்டும். இன்று வரை வரவில்லை. சுருக்கமாக அது 6/8/22 அன்று நான் பேசியது. தமிழ்நாட்டின் இரும்பு கால அகழாய்வு தளமான மயிலாடும் பாறை, கீழடி உள்ளிட்ட இடங்களை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கவும், தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொண்டுள்ள ஆதிச்சநல்லூர், சிவகலை, கீழடி, கொற்கை, மயிலாடும் பாறை, கொடுமடல் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய 7 இடங்களுக்கு அதிக நிதி மற்றும் முதலீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யவும் நாடாளுமன்ற விதி 377 கீழ் வலியுறுத்துகின்றேன். மேலும் தமிழ்நாட்டின் தொன்மைக்கான சான்றுகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு அரசின் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், பள்ளி மற்றும் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் நீங்கள் திருத்துகிறீர்கள் அல்லவா, திப்பு சுல்தான் வரலாற்றிலே இப்பொழுது கிடையாது, முகலாய ஆட்சி கிடையாது, இப்பொழுது மாறாக எங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை அங்கே கொண்டு வாருங்கள். இந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆன்சைட் அருங்காட்சியகங்களை உருவாக்குங்கள். உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் அறிவிக்கப்பட்ட பகுதிகள் நேஷனல் ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் என்று அறிவித்திருக்கிறீர்களே, அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டின் இத்தகைய இடங்களையும் அறிவியுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இவை அனைத்தும் நமக்கு முக்கியம். ஏனென்றால் சிங்கங்கள் தங்கள் வரலாறுகளை சரியாக எழுதவில்லை என்றால் வேட்டைக்காரர்கள் எழுதியதே சரித்திரம் என்று தவறாக பதியப்பட்டுவிடும். நன்றி.